டிடிவி தினகரன் நான் உங்கள் கூட்டணிக்கு வருகிறேன் என்று திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இல்லை, பாமகவையும் உள்ளே கூட்டு வரணும்னு நினைக்கிறாங்க, தேமுதிகவையும் உள்ளே கூட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ டிடிவி தினகரன் அவங்கள்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தினா என்னதான் சார் கணக்கு? இப்படி எல்லா ஆப்ஷனையும் ஓப்பனாக வச்சுக்கிறது தானே ஒரு அரசியல் கட்சிக்கு அழகு. சார், டிடிவி தினகரனுடைய ஓட்டு வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மாவுடைய ஓட்டு திமுகவுக்கு போகிறது எப்படி சார் சாத்தியம்? நான் என்னம்மா விஜய் மாதிரி ஜெயிச்சு தமிழ்நாட்டுக்கு சிஎம்மாக போகிறேன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 3000-4000 ஓட்டை வாங்கி எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகாமல் தடுக்கிறத தாண்டி எனக்கு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கிறதா? இருக்கிறத லட்சியம்லாம் ஓகே தான் சார். கட்சி பேரே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். போய் திமுக கூட போய் கூட்டணி வச்சா என்ன சார் இது? எம்ஜிஆர் கழகம்னு வச்சுக்கிட்டு காலஞ்சென்று ஆரம் வீரப்பன் திமுக கூட்டணியில் சேரவில்லையா? இதே போல் எம்ஜிஆர் அதிமுக சம்திங் லைக் தட் ஒரு கட்சியில் பெயரை வைத்துவிட்டு திருநாவுக்கரசு திமுகவோட கூட்டணி வைக்கவில்லையா? இதெல்லாம் அரசியலில் ஜகஜம். நோக்கம் என்ன? ஜெயிச்ச எம்எல்ஏ வருதா? எடப்பாடியை தோக்கடிக்கிறது. எடப்பாடி முதல்வர் வேட்பாளராக இருந்து மாற்றுங்க, நான் உங்கள் கூட்டணிக்கு வர்றேன்னு சொல்கிறாரு. பிஜேபி அதை ஏற்றுக்குமா? ஸோ நடந்துக்கிட்டு இருக்கு.